உங்களுக்கு பிபி சுகர் இருக்கா? இனிமேல் கவலையே பட வேணாம். ஜீனியை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரே மாசத்துல பிபி சுகரை கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். இத பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டா எப்பவோ நான் குண்டாயிருப்பேங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஷெட் கீழ டைரக்டா சன்லைட் படாம இந்த ப்ராசஸ் வந்து பண்றாங்க. ஜீனியை அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துங்க, நோயை விரட்டி அடிங்க. மேனுவலாவே கிளீன் பண்றாங்க. நம்ம வந்து பாட்டியம்மாலாம் பாத்திருக்கேமா நீங்க? மிஷின்ல கிளீன் பண்ண முடியாத டஸ்ட் இவங்க கிளீன் பண்றாங்க. ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா மண் செட்டி மட்டும் தான் வச்சிருக்காங்க. முழுக்க இங்க வந்து லேடிஸ் தான் வந்து ஒர்க் பண்றாங்க. ஹே गाइस, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஜீனி மில்லட்ஸ் உடைய ஃபேக்டரி விசிட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எல்லாம் வந்து இவங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுவும் ஹைஜீனிக்கா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 சிறுதானிய வகைகள், 15 பயறு வகைகள் வந்து உள்ள மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு யூனிட்டுமே இங்க வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய யூனிட்டா இருக்கு ஒவ்வொன்றுமே. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் செருப்பு போடாமல் இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரீசன். ஸோ இங்கே வந்து பயிர் வகைகள்லாம் வந்து தண்ணியில் வந்து 8 மணி நேரம் ஊற வச்சிருக்காங்க. ஸோ ஊற வச்சது மட்டும் இல்லாமல் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஒரு பெரிய யூனிட்ல இந்த பயிர் வகைகளை உலர்த்தி, அதாவது முளைக்கட்டு செய்வாங்கன்னு சொல்லுங்களா. நம்ம வீட்டில் வந்து ஈர துணியில் மடித்து முளைக்கட்ட வைப்போம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் இங்கே பண்ணுறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு கீழே டேரெக்டாக சன்லைட் படாமல் இந்த ப்ராசஸ் வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது இதில் இருக்கிற அந்த சத்துக்கள் வந்து குறையாம அப்படியே இந்த தானியத்துக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதில் இருக்கிற முழு சத்துமே நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஜீனி மில்லட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து மிஷினில் வந்து ஒரு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லேயர் வந்து பயிர் வகைகள் ஆகட்டும், தானியங்கள் ஆகட்டும், இது வந்து 7 லேயர்ஸை வந்து கிளீன் பண்ணுவாங்க. அதாவது 7 லேயர் வந்து எடுப்பாங்க. அதனால அந்த பயிரோடைய கலரும் அந்த தன்மையும் வந்து மாறிடும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2 லேயர் மட்டும்தான் அவங்களுடைய மில்லில் வந்து கிளீன் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து டைரெக்டாக விவசாயிகள்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணி இவங்களுடைய மில்லில் கிளீன் பண்ணி அதில் 2 லேயர் மட்டும் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இங்கே கொண்டு வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் இப்போ உங்கள் உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா இந்த அம்மா வந்து இங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பயிர் வகைகள் பார்த்தீங்கன்னா இது வந்து கொள்ளு பயிர்னு சொல்லுவாங்க. இந்த பயிரோட எம்எம் பார்த்துக்கோங்க. இந்த எம்எம்க்கு உள்ளர இருக்கிற அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் மிஷினில் க்ளீன் பண்ணி உள்ளே வரும். ஸோ இதுக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி கல், அப்புறம் பூச்சி பிடிச்ச மாதிரியான பயிர் வகைகள்லாம் இருக்கும் இதில் உள்ள. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவங்க மேனுவலாகவே க்ளீன் பண்ணுறாங்க. நம்ம வந்து பாட்டியம்மாலாம் பார்த்துருக்கியாம்மா நீ? நம்ம பாட்டியம்மாலாம் அவங்க இந்த மாதிரி புடச்சி பார்த்துருக்கியா நீ? அவங்க புடச்சி பார்த்துருக்காங்க அந்த காலத்தில். இப்போ எங்கே பார்க்க முடியுது? இப்போல்லாம் நம்ம வீட்லேயும் நீ பண்ணுறது இல்லை. இதை பற்றிலாம் தெரிஞ்சிருந்தா எப்போவோ நான் குண்டாயிருப்பேங்க. இனிமேல் குண்டாவே, இந்த ஜீனி மில்லட் சாப்பிட்டு இனிமேல் நீ குண்டாவே. ஸோ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அந்த முரத்தில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க தெரியுமா, புடச்சி அதில் இருக்கிற அந்த சின்ன டஸ்ட்டு, அதாவது குட்டி கல், பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கிற பயிர், அது எல்லாத்தையுமே எடுத்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இவங்க க்ளீன் பண்ணது போக எவ்வளோ டஸ்ட்டு வந்து கீழே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே டஸ்ட்டு தான். ஸோ மிஷினில் க்ளீன் பண்ண முடியாத டஸ்ட்டு இவங்க க்ளீன் பண்ணுறாங்க. அது போக சுத்தமாக இருக்கிற பயிர் மட்டும் அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து அனுப்புகிறாங்க. சரி வாங்க அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஏன்னா அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாமா? அதாவது இந்த ஜீனி ஹெல்த் மிக்ஸ் பவுடருடைய ஃபேக்ட்ரியை வந்து விசிட் பண்ணும்போது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதாவது இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை அதாவது ஒரு ப்ராடக்டாக வந்து கொண்டு வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு ரீட்டைல் ஷாப்லேயோ வந்து ஈஸியாக சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது. இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த முளைக்கட்டுற ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து அதாவது அங்கே வந்து சன்லைட்டில் படாமல் உலர்த்துவாங்க, அதாவது முளைக்கட்டுறதுக்கு உண்டான டைம் கொடுப்பாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முளைக்கட்டிய பயிர்களை மட்டும் கொண்டு வந்து இங்கே சன்லைட்டில் காய வைக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ஸோ அடுத்த ப்ராசஸ், அதாவது அங்கே க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னு தெரியுதாம்மா உனக்கு? வறுத்துட்டு இருக்காங்க. என்ன எதுக்காக வறுக்கிறாங்க தெரியல.
அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸ். அதாவது இங்க சுத்தி இது வந்து ஒரு 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 வில்லேஜில் தான் இந்த இடம் இருக்கு. ஸோ இதை சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க இங்கே வந்து லேடிஸ் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயமே ரொம்ப பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ இது இங்கே இந்த அம்மா வந்து வறுத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோளம். இந்த சோளம் கொஞ்சம் கையில் கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ட்ரெடிஷ்னலாக வந்து பயன்படுத்தின சோளம். இதில் தான் வந்துட்டு இந்த சோள சோறு இதெல்லாமே செஞ்சு சாப்பிடுவாங்க. மக்காச்சோளம் அப்படிங்கிறதே வந்து நம்ம வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி இங்கே நிறைய ஐட்டம்ஸ் அங்கே க்ளீன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே வந்து இங்கே வறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் தான் வந்து வறுக்கிறாங்க. அதாவது நம்ம கறி குழம்பே வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெத்தடை கொண்டு வரணும், அந்த பாரம்பரியமாக பண்ணணும் அப்படின்றக்காக இங்கே மண் சட்டியை தான் பயன்படுத்துகிறாங்க. இங்கே இந்த லைன் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டி மட்டும்தான் வச்சுருக்காங்க. சரி வாங்க, இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆரம்பத்தில் சொன்ன 9 வகையான சிறுதானியங்கள், 15 வகையான பயறு வகைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ப்ராசஸாக, அந்த கிளீனிங் ப்ராசஸ் ஆகட்டும், அந்த வறுக்கிற ப்ராசஸ், மண் சட்டியில் வறுக்கிற ப்ராசஸ் ஆகட்டும், எல்லா ப்ராசஸுமே முடிச்சு இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஜீனி மில்லட் மிக்ஸ் பவுடராக வந்து வெளியே வருது. ஸோ இதிலிருந்து தான் நமக்கு வந்து ஒட்டுமொத்தமான சத்தும் நமக்கு வந்து கிடைக்குது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பண்ணப்பட்ட இந்த பயிர் வகைகள், தானிய வகைகள் அனைத்துமே எந்த ஒரு கலப்படமும் இல்லாம சுத்தமான முறையில தயார் செய்யப்பட்டு ஜீனி மில்லட் பவுடரா பேக்கிங்க்கு வருது. ஜீனிய 6 மாச குழந்தைகள்ல இருந்து அனைத்து வயதினரும் எடுத்துக்கலாம். ஜீனி இன்ஃபான்ஸ் 6 மாதத்திலிருந்து 2 வயது வரை இருக்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். தாயினுடைய அன்பும் மற்றும் அக்கறையுடன் தயாரிக்கப்பட்டதுதான் இந்த ஜீனி இன்ஃபான்ஸ். 2 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் இருக்க குழந்தைகளுடைய நினைவாற்றலை அதிகரிக்க ஜூனியர் ஜீனி மில்லட் ஹெல்த் மிக்ஸ். 12 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஜீனி மில்லட் ஹெல்த் மிக்ஸ் அடல்ட். பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பெண்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஜீனி வுமன் ஸ்ட்ராங். சிறுதானியங்களை 8 மணி நேரம் தண்ணீர்ல ஊற வச்சு அரைச்சி எடுக்கப்பட்ட பாலிலிருந்து தயாரிக்கப்பட்டதுதான் இந்த ஜீனி மில்லட் மில்க் பவுடர். ஜீனியை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நேரடியா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.